டயட்டிங் ஃபாலோ பண்ணுறப்போ டேஸ்டியான ஃபுட்டை மிஸ் பண்ணுறதா பல பேர் நினைப்பாங்க. அந்த டயட்டிங் ஃபுட்டையே ரொம்ப டெலிஷியஸாகவும் சத்துக்கள் நிரம்பினதாகவும் செய்ய முடியும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த முள்ளங்கி சப்பாத்தி. இந்த முள்ளங்கி சப்பாத்தியில் முள்ளங்கியை திருவிட்டு கூடவே டேஸ்ட்டுக்காக புதினா, பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், கோதுமை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அந்த முள்ளங்கியில் இருக்கிற சாரை வச்சு மாவை இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு இந்த சப்பாத்தி மாவை மெல்லிசாக சப்பாத்தியாக இட்டுட்டு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மேலே நெய் இல்லை எண்ணெயை தடவி இதை சூடாவோ இல்லை ஆற வச்சோ கொடுத்தா டேஸ்டியாகவும் சத்துக்கள் நிரம்பின ஒரு டயட் ரெசிபி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது போல் டயட்டிங்கான ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னா நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டயட்டிங்கில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.